இந்த சாலை வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. இந்த நெடுஞ்சாலை வந்து பொறையாறு, ஆய்ப்பாடி, திருக்கலாச்சேரி, சங்கரமந்தல், அரும்பாக்கம், மங்கநல்லூர், ஆடுதுறை வரலாம் போகிற சாலை. இந்த சாலை இப்போ புதுசாக விரிவாக்கம் பண்ணுறதுனால அகலப்படுத்தியிருக்காங்க. அதிகமாக அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்பீடு பிரேக் போட போகிறாங்க. மற்ற இடத்துல கிடையாது. ரொம்ப கவனமாக போகணும். அதிவேகத்தில் போகிறாங்க. இருசக்கர வாகனம், காரு, பஸ் எல்லாமே வேகமாக தான் போகுது. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் விழிப்புணர்வு பண்ணுங்கள். அதுபோல் இளைஞர்கள்லாம், மாணவர்கள்லாம் வாகனத்தில் வேகமாக போகிறாங்க. பஸ்ஸு வருது பாருங்கள். பஸ்ஸை நிப்பாட்டுங்க. பஸ்ஸை கொஞ்சம் நிப்பாட்டிங்க. வண்டி போகணுன்னு போட்டு வாகனத்தில் வேகமாக போகிறாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதுமாதிரி சாலையில் நடந்து போனாலும் ஓரமாக போக சொல்லுங்கள். சாலை நடுவில் அலட்சியமாக ஃபோன் பேசிக்கிட்டு போகிறாங்க. அதனால் விபத்து ஏற்படுது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விபத்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன்று இருசக்கர வாகன விபத்து, அது மெயினாக அந்த சாலை கிராசிங்கில் நடக்குது. ரோடு கிராசிங்கில் அந்த தெருவுலேருந்து வெளியில் மெயின் சாலைக்கு வரும்போது அந்த விபத்துலாம் நடக்குது. இருமா, அங்கே தார் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்து ஏறுங்க. ஏன் பஸ்ஸு அங்கே வரேன், ஏன் அங்கே வரீங்க? இல்லை, அங்கே தார் இருக்குமா, பார்த்து ஏறு. பையன் அது பிடி அந்த நவத்துக்கு. நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தேன், இந்த சாலையில் விபத்துக்கள்லாம் நடக்குதுண்டு. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக போக சொல்லுங்கள். சாலை விரிவாக்கம் பண்ணி நல்லா வேகமாக போகிற மாதிரி சாலை அமைச்சிருக்காங்க. இந்த சாலை அப்படியே சங்கரமந்தல், பெரம்பூர், மங்கநல்லூர், ஆடுதுறை போகிற சாலை இது. இப்போ இது சங்கரமந்தல் அந்த கார்னர் வரையிலும் அதை போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக மறுபடியும் போடுவாங்க. அதனால் இந்த பொறையாறு, ஆய்ப்பாடி, திருக்கலாச்சேரி, சங்கரமந்தல் வரலாம் இந்த சாலையில் விபத்துகள் அதிகமாக நடக்குது. அதனால் ரொம்ப கவனமாக, இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப அலட்சியமாகவும் அதிவேகமாகவும் போகிறாங்க நிறையா பேர். அதுதான் விபத்துக்கு காரணம். அதனால் பொறுமையாக ஓரமாக போக சொல்லுங்கள். இது மாதிரி யார் வண்டி வாகனம் ஓட்டினாலும் கவனமாக ஓட்டுங்க. சாலையில் நடந்து செல்கிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. ஓரமாக போயிடுங்க. அதனால தான் அந்த பதிவை நான் போடுறேன். இது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டில் பள்ளிக்கு செல்கிற மாணவிகளுக்கும் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான். கொஞ்சம் கவனக்குறைவாக கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா விபத்து ஏற்படும். அதனால் அதிவேகமாக போக வேணாம். நம்மளுடைய உயிர்களை நினச்சி கவனமாக இந்த சாலையில் போங்க. இப்போ ஆய்ப்பாடி கடைவீதியில் அந்த சாலையில் விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இணைந்திருந்த உங்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரங்களில் எல்லோரும் சந்திப்போம். இது விழிப்புணர்வு பதிவு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லியாகுது. வணக்கம்.